ஆதியும் அந்தமும் இல்லா இந்த ஜோதியை, அருட்பெரும் ஜோதியை நாம் எப்பொழுது எப்படி இதை கண்டுகொள்கிறோம் என்பதை நாம் இன்று காணப்போகிறோம். இந்த உலகம் அல்லது இந்த பிரபஞ்சம் காமேஸ்வரனாலும் காமேஸ்வரியாலும் உருவாக்கப்படுகின்றது என்பதே நமது இந்து மத சாரம். அந்த அடிப்படையில் விஞ்ஞான ரீதியிலே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஆகாசம் நம் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அடங்க முடியாதது. அதன் அடியில் சுழல்கின்ற காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உணர முடியும். இதுவும் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆகவே முன்னது பரபிரம்மராகவும் பின்னது பராசக்தியுமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலேயே தான் காமேஸ்வரன் காமேஸ்வரி ஆகிறார். அந்த அடிப்படை மெய்ஞானம் கூறுவதும் விஞ்ஞானம் கூறுவதும் ஆகிய இந்த ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியை நாம் எப்பொழுது முதற்கண் காண்கிறோம்? இந்த அண்ட வெளியிலே இந்த இரண்டு பிரபஞ்ச மண்டலங்கள் அல்லது ஆங்கிலத்திலே இந்த கிளாசிக்கல், இந்த இரண்டும் மோதுகின்ற போது அதன் மோதலினால் பெரியதோர் வெடிப்பு அக்னி சொரூபமாக அண்டத்திலே காணப்படுகின்றது. இதை விஞ்ஞானம் முற்றிலும் ஒத்துக்கொள்கின்றது. நாம் எல்லாம் இப்பொழுது ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலே இருந்துதான் இந்த அண்டத்தில் இருக்கின்ற அனைத்தும் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதே அடிப்படையில் இந்த பூமியும் உருவாகி இருக்கிறது. இந்த பூமியின் படைப்பு தொழிலும் காமேஸ்வரியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த சாரத்தினிலே நமக்கு பிரதானமாக இருக்கின்ற 5 பஞ்சபூதங்களிலே முன்னதாக அக்னியை சொன்னோம். இந்த அக்னிக்கு துணை நிற்கின்றது தன். ஆகவே விஞ்ஞானம் பெரிதும் கூறுவதுமாகிய இந்த தண்ணீர் இல்லை என்றால் இந்த பூமண்டலத்திலே உயிர்கள் இல்லை என்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு கூற்று. ஆகவே இந்த அக்னியும் இந்த தண்ணீரும் சேர்ந்துதான் படைப்பு தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கின்றன. இந்த அடிப்படையில் நமது ஆசிரமம் அம்பிகை மகா திருப்புர சுந்தரியின் ஆசியுடன் இந்த அக்னியின் உத்தமத்தையும் இந்த தண்ணீரின் தன்மையையும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் பௌர்ணமி பூஜையும் அமாவாசை பூஜையும் நடைபெற்று வருகின்றது. இதிலே இந்த அக்னியானது பிரதானமாக இருக்கிறது. ஏனென்றால் அக்னி சூரியனின் பிம்பமாக இருக்கிறது, தண்ணீர் நிலவின் தன்மையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் சூரியனின் தன்மையாக ஆண் இருக்கின்றான், தண்ணீரின் தன்மையாக பெண் இருக்கின்றான். ஆகவே நமது பாரம்பரியமாகிய இந்த ஸ்ரீவித்தையிலே பூரணம் காண வேண்டும் என்றால் இந்த ஆண் சக்தியாக இருக்கின்ற சூரியன் அந்த அக்னி சொரூபமாக இருக்கின்ற தன்மையை கொண்டவனாக இருக்க வேண்டும். அதே போல் அந்த பெண்ணானவள் அந்த தண்ணீரின் தன்மையாக அன்புமயமாக அனைத்து உயிர்களிலும் தாய்மை காட்டுகின்ற தன்மையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இவை இரண்டும் அந்த தன்மைகளை தாங்கியிருந்தால் அல்லது இந்த ஆணும் பெண்ணும் இந்த தன்மைகளை தாங்கியிருந்தால் முழுமையான இந்த உலகிற்கு நன்மை வந்து சேர்கிறது. இந்த அடிப்படையில் நாம் இன்று இல்லறம் நல்லறம் இந்த இரண்டையும் நன்கு கவனிக்கப் போகிறோம்.
நமது பராமரியமாக இருக்கின்ற இந்த அக்னியின் புனிதத்தன்மை அந்த சூரியனின் புனிதத்தன்மையுடன் கலந்திருக்கிறது. ஆகவே ஆண் அந்த சூரியனின் தன்மை கொண்டவனாக பவித்திரம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நான் முன் சொன்னதை போல் இந்த இல்லறத்திலே நமது கலாச்சார பண்பாட்டு முறைகளினிலே அக்னியை பிரதானமாக வைக்கிறோம். அக்னியை சாட்சியாக கொண்டு தான் இரு மனம் கலந்த திருமணம் நடக்கின்றது. ஆணும் பெண்ணும் கலந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றார்கள் அந்த அக்னியின் முன்னே. இங்கே அந்த உறுதிப்பாடானது அக்னியினால் கவனிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பவித்திரமான இந்த இல்லற வாழ்க்கையிலே இந்த அக்னி சாட்சியாக அந்த ஆணும் அந்த பெண்ணும் பவித்திர முறைகளோடு வாழ முயற்சி செய்ய வேண்டும். இதுவே பிரதான முறையாக இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையிலே தன்னுடைய மனையாளையும் தன்னுடைய கணவனையும் எப்பொழுதும் ஆங்கிலத்திலே மை அதர் ஹாஃப் என்று சொல்கின்ற போது அல்லது தமிழிலே என் பாதி என்று சொல்கின்ற போது இந்த பாதி எப்படி இயங்குகிறது, இந்த பாதியின் அர்த்தம் என்ன என்ற அடிப்படையிலே அம்பிகை மகா திருப்புர சுந்தரியின் அறிவாற்றலினால் வந்த இந்த ஆசிரமத்திற்கு உண்மையாக இருக்கின்ற இந்த சதிபதி என்ற இந்த தத்துவம், இந்த பாதியாகி இருக்கின்ற இந்த தத்துவம் எப்படி உருவாகின்றது என்பதை நாம் இப்பொழுது கவனிக்கிறோம். இந்த ஆணும் பெண்ணுக்கும் 72,000 நாடிகள் அது பொருள். ஆகவே இந்த மாநில தேகத்திலே 72,000 நாடிகள் இருக்கின்றன. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியாகவே இருக்கின்றன. இந்த நாடிகள் ஒரு மனிதனுடைய குணநலன்களை, பவித்திரத்தையும் புனிதத்தையும் தன்மைகளையும் பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. இதுவே அவருடைய ஒளி வளையங்கள் அல்லது ஆங்கிலத்திலே ஓரா என்று சொல்லப்படுகின்றன. இதை கொண்டு ஞானிகள் அந்த மனிதனின் தன்மை என்ன என்று கண்டுணர முடியும். ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த 72,000 நாடிகளும் இந்த ஆணுடையதும் இந்த பெண்ணுடையதும் ஒழுங்காக பொருந்தினால், அப்படி என்றால் இல்லற வாழ்க்கையிலே இவைகள் முழுமையாக பொருந்தினால்தான் இந்த சரிபாதி தத்துவம் முழுமை பெறுகின்றன. ஆகவே இந்த இல்லறத்தினிலே ஆண் சக்தியும் பெண் சக்தியும் கொடுகின்ற போது இந்த இரண்டும் 72,000 நாடிகளை கொண்ட ஒரு ஒளிவட்டங்களாக, ஆகவே இந்த 2 ஒளிவட்டங்களும் சேருகின்ற போது சிவசக்தி சுரூபமாக ஆகின்றன. ஆகவே இவை இரண்டும் முழுமையாக பொருந்தினால் அப்பொழுதுதான் அந்த ஆணோ அந்த பெண்ணோ உண்மையான பாதியாகின்றாள் என்பதே. ஏனென்றால் இந்த இணைப்பினிலே இருவரும் முழுமையாகின்றனர். இந்த கலவையினால் அன்புடனே, நேசமுடனே, உண்மையுடனே, உத்தமமான தன்மையுடனே நடக்கின்ற போது இது இந்த சதிபதி சக்தியின் முழுமை பெறுகின்றனர். அந்த அடிப்படையில் அந்த ஆணோ அந்த பெண்ணோ முறையான பாதி ஆகின்றார்கள். இந்த அடிப்படையிலே தான் நம்மளுடைய பௌர்ணமி பூஜையும் காமேஸ்வரியின் சங்கமமும் இருக்கிறது. நாம் இதை நன்கு கவனிக்க வேண்டும். சூரியனுடைய இருந்து வருகின்ற ஒளியை பூரணமாக நிலவானது பௌர்ணமி திதியிலே தாங்கி ஜொலிக்கின்றது. ஆகவே சூரியன் வட்ட வடிவம், இந்த நிலவும் வட்ட வடிவம், இந்த 2 வட்டங்கள் முழுமையாக தம்மை பரிமாறிக்கொள்கின்ற போது
இங்கே பவித்திரமான இந்த பரவசமான உத்தமமான உன்னத நிலை உண்டாகின்றது. ஆகவே இந்த நிலையிலே தன்னுடைய நாதனின் ஒளியை பூரணமாக வாங்கி எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகுக்கும் நன்மை செய்வதற்காக அம்பிகை பூரணமாக ஜொலிக்கின்றார். ஆகவே அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்திலும் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.